ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஐஎன்எம்ல அடுத்த இடத்துல என்ன இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் வருகை. போன எபிசோடு சொல்லியிருந்தேன், சீர்திருத்த இயக்கங்கள் தான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக யூரோப்பிய வருகைக்கு அப்புறம் தான் சீர்திருத்தம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம சீர்திருத்தம் படிச்சுட்டு ஓகேங்களா, பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி சீர்திருத்தத்தோட ஆரம்பிச்சு அடுத்த கட்டமாக நம்ம ஐரோப்பியர்களுடைய வருகை டாபிக் படிக்கிறோம். எப்பவும் போல நான் ஒரு இயர் சொல்கிறேன், அந்த இயரை வந்து தயவு செஞ்சு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. திருப்பி நிறைய பேர் கமெண்ட் பண்ண முடியறீங்க. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணிடுறீங்க, சொல்லக்கூடிய இயர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகேங்களா, இயர் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப இயர் வந்து ரொம்ப ஃபெமிலியரான இயர் தான் நான் சொல்றது, ரொம்ப கஷ்டமான இயர் எதுவும் கிடையாது. சரிங்களா, இப்போ நான் சொல்லக்கூடிய இயர் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இயரில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன ஈவெண்ட் நடந்தது அப்படி இல்லைன்னா அது ஹிஸ்டாரிக்கலாக ஜியாகிரபிக்கலாக எப்படினாலும் இருக்கலாம். ஓகேங்களா, அந்த இயர் சம்மந்தமாக என்ன விஷயம் நடந்தது அப்படின்றத மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. 1976 ஓகேங்களா, இந்த ஒரு வருஷத்தில் என்ன விஷயங்கள் நடந்தது ஓகே, எப்படினாலும் ரிலேட் பண்ணி இந்த ஒரு இயரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கிற விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியானது தான், நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இந்த வருஷம். கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொறுத்துக்க. அதுக்கு முன்னாடி எப்பவும் போல அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்ல. ஓகேங்களா, ஐரோப்பியருடைய வருகை அப்படின்னு சொல்றாங்க. சார் யார் சார் ஐரோப்பியர்கள்னா யார்? அவங்க ஒரு கண்டத்துடைய பீப்புள். ஐரோப்பாவில் ஒரு 50-40 கண்ட்ரிகள் இருக்குது. ஓகேங்களா, நான் ஒரு 30 கீழே தான் இருக்குது. அவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய பீப்புள் வணிகத்திற்காக இந்தியாவுக்குள்ள வராங்க. அவங்களுக்கு சார் இந்தியாவுக்கு வரணும், நம்ம போய் அங்கே போய் வியாபாரம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இங்கிருந்து நிறைய பொருட்கள் அங்கே போய்கிட்டு இருந்தது. எப்படி போயிட்டு இருந்தது? தரை வழியாக போயிட்டு இருந்தது. அதாவது நம்ம சைனாக்காரங்க கிட்ட இருந்து பட்டு வாங்குவோம். பட்டு, கண்ணாடி, இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து சைனா கிட்ட இருந்து நம்ம வாங்குவோம். அதெல்லாம் வச்சுக்கோங்க, சைனா டைரக்டா ஐரோப்பா கொடுக்குற அதுதான் சில்க் ட்ரேட் ரூட். நம்ம சைனா கிட்ட இருந்து மொத்தமா விலைக்கு வாங்கி ஹோல்சேலா வாங்கி அதை நம்ம என்ன செய்வோம்னா ஐரோப்பியர்கள்கிட்ட சேல் பண்ணணும். அதுவும் எப்படிதான் சேல் ஆகும் அப்படின்னா, அரபு பீப்புள் இருக்காங்கல்ல, அரபு முஸ்லீம் பீப்புள், அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்தியாவுடைய பார்டர் இடத்துல வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போவாங்க. அவங்க எங்க போய் கொடுப்பாங்க? ஐரோப்பியர்கிட்ட கொடுப்பாங்க. இப்படிதான் வந்து ட்ரேடிங், வணிகம் நடந்துகிட்டு இருந்தது. இதுல வந்து நிறைய பொருள் போகும். ஓகேங்களா, இது மட்டும் கிடையாது, தந்தம் போகும், அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாசனை திரவியங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய், இந்த மாதிரி நிறைய பொருட்களும் எல்லாமே போயிட்டு இருக்கும். அது கூட இது சேர்ந்து போயிட்டு இருந்தது. அப்புறம் ப்ராப்ளம் நடந்தது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அரபியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு முக்கியமான அந்த செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அதாவது அந்த இடத்த தாண்டி போற மாதிரி ஒரு இடம், அந்த இடத்த அடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஐரோப்பியர்களோடு கான்டாக்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வந்து அடைச்சிட்டாங்க. இதனால ஐரோப்பியர்களுக்கு இந்தியாவுக்கு போகக்கூடிய ரூட்டை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்படியாக கண்டுபிடிக்கணும், அதுதான் அவங்களுடைய டார்கெட். அப்போ எப்படி நினைக்கிறோம் அப்படி பார்க்கும்போது, கடல் வழியாக போகிறதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நிறைய நாடுகள் முயற்சி பண்ண தயங்குனாங்க. உண்மையாக சொல்ல போனா வா, ஐயோ நாங்களாம் அனுப்ப முடியாதுப்பா, அப்புறம் எங்கள் மக்களுடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது இதுக்கு வேஸ்ட்டாக போட்டு செலவழிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் நான் கண்டுபிடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ச்சுகல் ஒரு இளவரசர், ஓகேங்களா, ஹென்ரின்னு சொல்லுவாங்க, அவர் தலைமையில் பிடிச்சி ஜெயில் கைதி, நாளைக்கு தூக்கு தண்டனை வாங்க போடக்கூடிய எல்லா ஜெயில் கைதிகளையும் கூப்பிட்டு, யார் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்கிறீங்க, அப்படி செஞ்சீங்கன்னா ஒரு ஜெயிலிருந்து விடுதலை, அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படி அறிவிச்சாங்க. அப்படின்னு நிறைய பேர் வந்தாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொலம்பஸ் வந்தார். கொலம்பஸ், பார்த்திலோமியா டயஸ், வாஸ்கோ ட காமா, நிறைய பேர் முன்னுக்கு வந்தாங்க. அதில் கொலம்பஸ் இந்தியா கண்டுபிடிக்க போறான்னு சொல்லிட்டு அவர் தான் தொடக்கத்திலே போனார். அவர் நேராக இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலடி வச்சு பார்க்காரு, சுற்றி முற்றி பார்க்குற ஒருத்தருமே காணோம். ஆனால் இந்தியர்கள் மாதிரி அங்கங்கே வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் இந்தியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அது உண்மையாக இந்தியா கிடையாது, அதுதான் அமெரிக்கா. ஓகேங்களா, அமெரிக்கா கண்டுபிடிச்சது யாரு? கொலம்பஸ் அப்படின்னு சொல்றோம்ல. ஏன் அவர் இந்தியாவை கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா போய் கண்டுபிடிச்சிட்டார். இதுதான் கதை. ஓகேங்களா, ஏன்னா அந்த ட்ரேட், அந்த ரூட்டு வந்து கப்பல் வந்து மாற்றி விட்டுருக்கும். அப்போல்லாம் வந்து காற்று கப்பல் தானே, பாய்மர கப்பல் தானே. ஓகேங்களா, இப்படிதான் அடுத்து பார்த்திலோமியா டயஸ் வந்து அந்த முனையை தாண்ட முடியல. அதுக்கப்புறம் வாஸ்கோ ட காமா தான் ஆப்பிரிக்காவுடைய நம்பிக்கை இல்லா முனையம். அந்த முனையத்தை தாண்டி அந்த முனையத்தோடைய பெயர் இதுக்கப்புறம் நம்பிக்கை முனையம், கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை மாற்றி அந்த முனையத்தை தாண்டி இருந்தாலே முடிஞ்சுது. அப்புறம் அது பாட்டு காற்று அடிக்கும், அது பாட்டுக்கு வந்துடும், முடிஞ்சு போச்சு. அப்புறம் நேராக வந்து வாஸ்கோ ட காமா வந்து இருக்கிறார். போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியாவுக்குள்ள வந்த முதல் ஐரோப்பியர்கள். ஓகே, அப்போ யாரெல்லாம் வந்திருக்கிறா? போர்ச்சுகீசியர்கள். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போர்ச்சுகீசியர்கள்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். அதுதான் யூரோப்பியாவில் இந்த சைடு லாஸ்ட் இருக்கக்கூடிய மேப். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க ஆங்கிலேயர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா டேனியர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள். ஓகேங்களா, பாருங்க மொத்தம்
ஒரு நமக்கு சப்ஜெக்ட்ல வரக்கூடியது இந்த 5 பேர் தான். போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள், டச்சுக்காரர்கள், இந்த அஞ்சு நாட்டை சேர்ந்தவர்கள் தான். அப்போ இவங்க மட்டும் தான் சார் வந்தாங்களா? கிடையாது, இதுக்கு மேலேயும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இவங்க மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிறைய. ஃபார் எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாந்துல இருந்து கூட கம்பெனி தான் வந்திருக்குது. ஆனா இவங்க தான் வரலாற்றில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. எல்லாமே கம்பெனி. போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இப்படிதான் இருக்கும் கம்பெனியோட பேரு. அந்த கம்பெனி மூலமா தான் இந்தியாவுக்கு வருவாங்க. ரைட், பார்க்கலாம். இப்போ ஒவ்வொருத்தவங்க வந்து இந்தியாவுக்குள்ள அங்கங்க கோட்டையை தான் கட்டி வச்சிருக்காங்க. பாருங்க, அங்கங்க கோட்டை கட்டியிருப்பாங்க சும்மா. ஏன்னா அவனுக்கு அவங்க பகுதியில எந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்களோ அங்கதான் கோட்டை கட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல மேப் படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். படிக்கிறது எப்பவுமே சோம்பேறியா படிங்க. சோம்பேறியா படுத்து கிடந்து படிச்சிங்கன்னா மண்டையில ஏறாது. சோம்பேறி மீன்ஸ் கஷ்டமாக படிக்க வேண்டிய விஷயத்த எப்படி எளிமையா படிக்கலாம். அப்படி படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. எக்ஸாம்ல இதெல்லாம் ஒரு எக்ஸாமே கிடையாது சி அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணி போயிடலாம். அப்படி பார்க்கும்போது போர்ச்சுகீசியர்கள் இப்படிதான் வந்தாங்க. இங்கதான் ஐரோப்பால இருக்குது, இங்க ஆப்பிரிக்கா இருக்கு, ஆப்பிரிக்கா தாண்டி அப்படியே வந்து நேரா இங்க கேரளாவில் கள்ளிக்கோட்டையில வந்து இறங்கியிருப்பாங்க. அப்போ போர்ச்சுகீசியர்கள் எல்லாருமே கேரளா பகுதி, கோவா பகுதி, பம்பாய் பகுதி, இந்த மாதிரி பகுதியில போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றி இருந்தாங்க. ஓகேங்களா? ஆங்கிலேயர்கள் எல்லாருமே இந்த கல்கட்டா, மெட்ராஸ், பம்பாய் இந்த மாதிரி பகுதியில் கைப்பற்றி இருந்தாங்க. ஓகேங்களா? அப்புறம் பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஒரே ஒரு இடம் தான், கடைசி வரைக்கும் சவத்த ஒரே இடம் தான். அதான் என்னது பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய பாண்டிச்சேரி. ஓகேங்களா? அதனாலதான் இன்ன வரைக்கும் பாண்டிச்சேரி ஃபேமஸா இருக்கு, பிரெஞ்சுக்காரர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேனியர்கள், டச்சுக்காரர்கள், இவங்க தான் கொஞ்சமா தமிழ்நாட்டுல, கொஞ்சமா கல்கத்தால இப்படிதான் இருப்பாங்க. ஓகேங்களா? மெயினா பாருங்க, போர்ச்சுகீசியர்கள் இந்த சைடு வரவே இல்லை. அவங்களுடைய இடம் ஃபுல்லா இங்க மட்டும்தான். ஓகேங்களா? ஆங்கிலேயர்கள் இந்த சைடு தான், அவங்க இந்த சைடு வரவே இல்லை. இப்படி படிச்சுனே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம கோட்டையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேவிட் கோட்டை. ஃபர்ஸ்ட் டேவிட் கோட்டை கட்டினது யாருன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் கட்டியிருப்பாங்க. ஓகே, டேவிட் கோட்டை பிரிட்டிஷ்காரங்க கட்டியிருப்பாங்க. எங்க இருக்கு டேவிட் கோட்டைனா? கடலூர்ல இருக்குது. கரெக்டா தான் மேட்சா இருக்கு. டேவிட் கோட்டை கடலூர்ல இருக்குது. அடுத்து பிரான்சிஸ் கோட்டை. பிரான்சிஸ் கோட்டை ரொம்ப ஃபேமஸ் ஆனது, கொச்சியில இருக்குது. இதை யார் கட்டியிருப்பாங்கன்னா போர்ச்சுகல் கட்டியிருப்பாங்க. ஏன்னா பிரான்சிஸ் கோட்டை கொச்சி தான் இங்க வந்துடும். அப்ப இந்த சைடு யார் ரூல் பண்றா? போர்ச்சுகீசியர்கள் ரூல் பண்றாங்க. முடிஞ்சு போச்சு, அவுட். அடுத்து லூயிஸ் கோட்டை. இது பாண்டிச்சேரி கூடிய ரொம்ப ஃபேமஸான சர்ச் பிளஸ் கோட்டை. ஓகே, பாண்டிச்சேரி இருக்குது. அப்ப யார் கட்டியிருப்பா? பிரெஞ்சுக்காரங்க கட்டியிருப்பாங்க. ஓகே, பாண்டிச்சேரி இருக்கு. அடுத்து நம்ம ஊர்ல ஒரு கோட்டை, கல்கத்தாவில் ஒரு கோட்டை. கல்கத்தாவில் இருக்கக்கூடிய கோட்டையும் நம்ம ஊர் கோட்டை கட்டினது ஒரே நபர்கள் தான், பிரிட்டிஷ்காரங்க. நம்ம ஊர் இருக்கக்கூடிய கோட்டைக்கு பெயர் வந்து ஜார்ஜ் கோட்டை, நமக்கே தெரியும், தலைமை செயலகம் இருக்கு. கல்கத்தா இருக்கக்கூடிய கோட்டைக்கு பேரு வில்லியம் கோட்டை. ஓகேங்களா? புரியுதா? அப்ப இதுதான் வந்து அப்போ சென்னை. இது எல்லாமே கரெக்டா தான் மேட்ச் ஆயிருக்கு, ஈஸியா தான் மேட்ச் ஆயிருக்கு, முடிஞ்சது. ஓகேங்களா? இப்ப எந்தெந்த கோட்டை, இது எல்லாமே நிறைய கோட்டை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பழவேற்காடு பகுதியில டிராங்குவா பார். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சரி, பழவேற்காடு பகுதியில கெல்ட்ரியா கோட்டை. ஓகேங்களா? டிராங்குவா பார் வந்து தரங்கம்பாடியில ஒரு கோட்டை இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த கோட்டைகள் எங்கெங்க இருக்கு, அந்த கோட்டைகளை யார் கட்டினா, யார் மீன்ஸ் மனிதனுடைய பெயர் வேணாம், அது தேவையில்லை. 8th புக்ல வந்து இதுதான் இருக்கும். பிரிட்டிஷா போர்ச்சுகீஸ் அதுதான் இருக்கும். 8th புக்ல இருக்குது. இப்ப நடத்தக்கூடியது எல்லாமே 8th புக்ல இருக்குது. அடுத்து வாஸ்கோ ட காமா கள்ளிக்கோட்டையை எப்போ எந்த ஆண்டு அடைந்தார்? ரொம்ப எளிமையான கேள்வி, கண்டிப்பா ஒரு கேள்வி வந்து வரும். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி ஞாபகம். 1998. ஆக்சுவலா நான் சொன்னேன்ல, அந்த அரபு பகுதியில் வந்து அந்த இடத்துல பிளாக் பண்ணிடுவாங்க. 1453ஆம் ஆண்டு பிளாக் பண்றாங்க. ஓகே, 1453ஆம் ஆண்டு அரபு பீப்புள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, இனிமேல் இந்த வழியா இந்தியர்கள் யாரும் ட்ரேடு வணிகம் போறதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்றாங்க. அந்த ஊர் தான் கான்ஸ்டாண்டி நோபல் அப்படிங்கிற பகுதியை வந்து 1953 பிளாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஐரோப்பியர்கள் எப்படியாவது இந்தியாவுக்குள்ள வணிக ரூட்டை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கரெக்டா என்ன பண்றாங்க, 45 வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1953 பிளாக் பண்றாங்க. கரெக்டா 45 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி ஆட் பண்ணோம்னா 8, இது ஒரு 9, இது ஒரு 4 வந்துடுச்சா? இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்போ 1998 தான் வாஸ்கோ ட காமா கள்ளிக்கோட்டை அடைந்தார். வரவேற்ற மன்னர் சாமரின். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். கள்ளிக்கோட்டை பகுதியில் ரூல் பண்ண ஒரு மன்னர் தான். நம்ம ஊருக்காரங்க தெரியுமே, வெளிநாட்டுக்காரங்க வந்தா வாங்க வாங்க சொல்லி வரவேற்றாங்க. சாமரின் என்ன தெரியாம வரவேற்றாரு. அவர் பாட்டி எல்லா பகுதியும் கைப்பற்றாரு. பின்னாட்டில் 2வது தடவை வந்திருப்பார். திருப்பியும் வந்து வாஸ்கோ ட காமா திருப்பியும் போவாரு, திருப்பியும் வருவாரு, திருப்பியும் போவாரு, திருப்பியும் வருவாரு. 3வது தடவை வரும்போது தான் இங்கே இறந்து போயிடுவாரு. வாஸ்கோ ட காமாவுடைய இங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா கோவால தான் இறந்துருப்பாரு. ஆனால் அவருடைய இதெல்லாம் அங்கே கொண்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். இந்த சாமரின் இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். 1998. அது எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1498 சொல்லிட்டு ஃபேமஸா லிக்யூர் கூட இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஊர்ல தான் சரக்குடைய பிராண்டோடைய பேரெல்லாம் எக்கச்சக்கமா வித்தியாசமா இருக்குமே. நெப்போலியன்,
அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ வந்து மதுபானங்களுடைய பிராண்டு கிடையாது, அந்த ஒரு பாட்டிலுடைய பெயருக்காக நிறைய பெயர் உண்டு. ஓகேங்களா? அதுல வந்து 1498 சொல்லிட்டு ஒரு பெயர் உண்டு. எனக்கு எப்படி தெரியும் கேட்கக்கூடாது, யாரோ சொல்லி கொடுத்தாங்க. சரியா? ரைட். அடுத்து, இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார்? என்ன சார் வித்தியாசமா இருக்குது? அவர் வாஸ்கோட காமா தானே, அவர் தான் போர்ச்சுகீசியர். வாஸ்கோட காமா ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன்லே இல்லை. ஓகே, ஆப்ஷன் இருந்தால் போட்டுருவீங்க. ஓகேங்களா? உண்மையான அதிகாரம், இது ட்விஸ்ட் இருக்குதா வார்த்தை சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் எத்தனை பேர் சார் வந்தாங்க போர்ச்சுகீஸ்ல இருந்து? ஷார்ட்கட். ஓகேங்களா? வி ஃபேன். என்ன சார் வி ஃபேன்? வாஸ்கோட காமா, பிரான்சிஸ் டி அல்மெய்டா, அல்போன்சா டி அல்புகர்க், நீனாட்டா குன்ஹா. ஓகேங்களா? இதுதான் மொத்தம் 4 பேர் வந்திருப்பாங்க போர்ச்சுகீஸ் சார்பாக. முதல்ல வந்தது வாஸ்கோ ட காமா, மறக்காது. 2வது வந்தது யாரு? 3வது வந்தது 4வது வந்தது யாரு? ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 2வது வந்தது பிரான்சிஸ் டி அல்மெய்டா, 3வது வந்தது அல்போன்சா டி அல்புகர்க், 4வது வந்தது நீனாடா குன்ஹா. ஓகேங்களா? இதுல 3வது வந்து அல்போன்சா டி அல்புகர்க் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா இந்தியாவில் ஒரு காலனி ஆத்திகத்தை உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா? போர்ச்சுகீஸ்களுடைய ஆத்திகத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்காக உருவாக்குனது யாருன்னா அல்போன்சா டி அல்புகர்க் தான். இவர் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவா பகுதியை தான் சண்டை போட்டு சுல்தான் பிஜாப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து சண்டையை போட்டு கோவா பகுதியை ஆக்கிபை பண்ணுவார். ஓகேங்களா? இவர் தான் ரொம்ப முக்கியமானவர். அடுத்து பார்க்குறப்ப இந்த மாலுமி ஹென்றி இருக்கார் பாருங்க, இவர் தான் வந்து வாஸ்கோ ட காமாவை அனுப்புவார். ஓகேங்களா? போர்ச்சுகீஸருடைய ஒரு இளவரசர். அடுத்து பக்சர் போர் நடைபெற்ற ஆண்டு ரொம்ப முக்கியம். வரலாற்றுல ஒரு சில போர்கள் ரொம்ப முக்கியங்கிறத தாண்டி வரலாற்றுல அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். வரலாறு இப்படி போயிட்டு இருக்கும், அது வாடி இப்படி போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு இடத்துல சண்டை வந்தது. அந்த சண்டைனால வரலாறு அப்படியே ஒரு யூட்டர்ன் எடுத்து வேற மாதிரி போடுது. அதுதான். அப்போ முகலாயர்கள் ரொம்ப வருஷமா இந்தியா ஒரு சாம்ராஜ்யத்தை முகலாயர் சூப்பரா ஆண்டுட்டு இருந்தாங்கப்பா. திடீர்னு என்ன ஆகி போச்சு, முகலாயர்களை வந்து அழிக்கிற அளவுக்கு சிவாஜி பிறந்ததுனால நம்ம பார்த்துருந்தோம், முகலாயருடைய சாம்ராஜ்யம் அழிய தொடங்குது. சிவாஜின்னு ஒரு கேரக்டர் உருவாகணும்னா முகலாய சாம்ராஜ்யம் அழிஞ்சிருக்கும், வேற மாதிரி அழிஞ்சிருக்கலாம், டிலேயா அழிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி தான் இங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்தது ஒரு சில போர்கள். அந்த ஒரு சில போர்ல இந்த ஒரு போர் முக்கியம். 2 போர். ஒன்று 1757 பார்த்துட்டீங்கன்னா பிளாசி போர். 1757 பிளாசி போர். அடுத்து 1764 அப்படியே 7 இதை கூட்டணும். 7 கூட்டினா அதான் 7.5. பிரிட்டிஷ்காரன் ஒரு 7.5 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 7 கூட்டுங்க. பக்சார் போர். ஓகே, என்னாச்சு? பக்சார் போர். அப்போ பிளாசி போர், பக்சார் போர். பிளாசி போர்லயே சண்டை ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்து கொஸ்டின் வருது. நான் எல்லாத்தையும் சேர்த்து கதையை நான் இங்கேயே சொல்லிடுறேன். அதுக்கு நான் ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுறேன். சரியா? இதுக்கே ஒரு கதை ஒரு 5 நிமிஷம் சொல்லிடுறேன். கதையை தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து நான் என்ன பண்ணிடுறேன், ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த கதையை தெரிஞ்சுட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ என்ன சார் பிரச்சனை? 1757 ஏன் பிளாசி போர் நடக்கணும்? 1764 ஏன் பக்சர் போர் நடக்கணும்? ஒரு காரணம் இருக்கும். நெருப்பு இல்லாமல் புகையாதது. அப்போ என்ன ஆகுது? ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆக்சுவலா 1757 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அந்த டேட்லேயே பிரிட்டிஷ்காரன் இங்க கல்கத்தா பகுதியில் வந்திருப்பாங்க. வந்த உடனே அங்க கல்கத்தாவில் மன்னராக இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சிராஜ் உத் தௌலா. யாரு? சிராஜ் உத் தௌலா. அவர் தான் ஒரு மன்னராக இருக்காரு அந்த ஏரியாவில். கல்கத்தானா இப்போதான் கல்கத்தா, அப்போதான் பட்டிக்காடு கிராமம் தான், ஒரு 3 கிராமம் தான். அந்த 3 கிராமத்தில் பிரிட்டிஷ்கார விலைக்கு வாங்கி எல்லாம் கெட்டினால தான் கல்கத்தா. இல்லைன்னா கல்கத்தா கிடையாது. ஓகே, பெரிய சிட்டியாக மாறி இருக்காது. அப்போ அந்த ஏரியாவை பிரிட்டிஷ்காரங்க வந்து வணிகம் செய்யக்கூடிய ஏரியாவை ஆண்டுட்டு இருந்தது ஒரு சிராஜ் உத் தௌலா அப்படின்னு ஒரு மன்னர். அவங்க 2 பேருக்கிடையே அக்ரிமெண்ட் போட்டாங்க. என்ன அக்ரிமெண்ட் போட்டாங்க? அந்த அக்ரிமெண்ட் பேர் தான் ட்ரீட்டி ஆஃப் அலிநகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கல்கத்தா உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த உடன்படிக்கை என்ன சொன்னாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்து ஃபருக் கஸ்யார் கிட்ட வாங்கின அந்த கோல்டன் ஃபர்மான், அந்த ஃபர்மானுக்கு என்னங்க இந்த ஏரியாவில் பிரிட்டிஷ்காரங்க வணிகம் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிராஜ் தௌலாவுக்கும் பிரிட்டிஷ்களுக்கும் உடன்படிக்கை போடப்பட்டது. அது அடிப்படையில் அவங்களும் வியாபாரம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இவரும் ஒரு பாட்டுக்கு அமைதியாக இருந்தார். குறுக்கு வண்டி கமிஷன் கொடுத்துட்டு அமைதியாக இருந்தார். திடீர்னு பிரிட்டிஷ்காரன் என்ன செய்ய ஆரம்பிச்சா, பிரிட்டிஷ்காரன் பிரெஞ்சுக்காரன் 2 பேருமே அந்த வந்து ஆக்கிபை பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேருமே கோட்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? உடனே சிராஜ் தௌலா லெட்டர் போடுறாரு. ஓகே, 2 பேரும் கோட்டை கட்டுவதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி லெட்டர் போடுறாரு. அவர் போட்ட லெட்டரை மதிச்சு பிரெஞ்சுக்காரன் கோட்டை கட்டுறதை நிப்பாட்டிட்டான். ஆனா பிரிட்டிஷ்காரன் கோட்டை கட்டுறதை நிப்பாட்டல. ஓகேங்களா? அவன் பாட்டு கட்டிகிட்டே இருந்தான். சிராஜ் தௌலா கடும் கோவம் வந்தது. நம்ம மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கோம், அவன் பாட்டு கட்டிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா சிராஜ் தௌலா தன்னுடைய படையில கொண்டு போயிட்டு அங்க போய் கோட்டையில போய் நிறுத்துறாரு.
எவெல்லாம் அந்த கோட்டையில வேலை பார்க்கறானே பிரிட்டிஷ்காரன் எல்லாரும் தூக்கி வந்து அந்த ரூம்குள்ள அடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள அடைச்சாங்க. ஒரு சின்ன ரூம்குள்ள, இப்போ நான் வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு ரூம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஒரு 20க்கு 10, 20க்கு 20 பேர், ஏதோ ஒரு ரூம் சைஸ் வச்சுக்கோங்க. அந்த ரூம்குள்ள 146 பேரை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க, ஓகேங்களா? அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. நைட்டு ஃபுல்லா ஆச்சு. அதிகாரத்தில் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து பாக்குறான், காலைல ரூமை திறந்தா 146 பேர்ல 123 பேர் அவுட்னா இறந்துட்டாங்க, ஓகேங்களா? பாருங்க எப்படி, ஏன்னா ஒரு சின்ன ரூம்ல 146 பேரையும் தூக்கி போட்டா மூச்சு திணறி எல்லாரும் பிரிட்டிஷ்காரங்க நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அது 146 பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 123 பேர் டைடு. ஞாபகம் வச்சுக்கணும், இந்த நம்பர் கூட கேட்காங்க, முன்னாடி கொஸ்டின் இருந்து கேட்பாங்க, ரிப்பீட் ஆகும், சரிங்களா? 123 பேர் இறந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 அப்படியே 1, 2ல பாதி, சார் 4ல பாதி 2, 6ல பாதி 3, முடிஞ்சு போச்சு. 123 பேர் இறந்தாச்சு. இப்போ இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்றாங்க, ஓகே? இதுக்கு பேர் தான் பிளாக் ஹோல் ட்ராஜடி. இது ரொம்ப ஒரு பிரிட்டிஷ்க்கு வந்து ரொம்ப கோபம் ஏற்பட்டது. இதனால ஃபோன் போடுறாங்க, எங்க போடுறாங்க? மெட்ராஸ் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஃபோன் போடுறாங்க. மெட்ராஸ்ல இருக்காரு, மெட்ராஸ் இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ் துறை ஃபோன் எடுக்கிறாரு. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. இங்க நம்ம சிராஜுத்தாவோட வந்து பிரச்சனை பண்றாரு, நீங்க உடனே கிளம்பி வாங்க சொல்றாங்க. அந்த துறையும் மெட்ராஸ்ல இருந்து அப்படியே உடனே கிளம்பி வராரு. அந்த துறை தான் என்ன பண்றாரு, கல்கத்தாவோட மிகப்பெரிய விஷயத்தை சிராஜுத்தவுலாவோட இருந்து எல்லா மாற்றம், இந்த 2 போர் நடக்கிறதே அவரால் தான், ஓகேங்களா? அந்த துறை பேர் தான் யாரு அப்படின்னா ராபர்ட் கிளைவ், ஓகேங்களா? ஆற்காடு வீரன் ராபர்ட் கிளைவ். அவர் மெட்ராஸ்ல பெரிய வெற்றியை கொடுத்ததுனாலதான் அவரை எங்க கூப்பிடுறாங்க, கல்கத்தாவை கூப்பிடுறாங்க. அவர் வராரு, என்ன இவன் ஒரு மன்னனா இருந்துட்டு இவ்வளவு விஷயம் பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறாரு, ஓகேங்களா? அப்பெல்லாம் ஒரு பிளான் பண்றாரு. இப்ப ராபர்ட் கிளைவ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் பேசுறாங்க. அதுதான் யார் கூட அப்படின்னா நம்மளுடைய சிராஜுத்தவுலா கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு தளபதி கிட்ட பேசுறாங்க. அவர் பேர் தான் பார்த்தீங்கன்னா மிர் ஜாஃபர், ஓகேங்களா? மிர் ஜாஃபர் ஜே, ஓகேங்களா? அவர்கிட்ட பேசுறாங்க, எப்பா ஜாஃபர் நீ வாப்பா, நீ வந்து என்ன பண்ணு அப்படின்னு பார்த்தேன்னா இந்த கல்கத்தா இந்த பகுதியை நீயே ரூல் பண்ணிக்கோ, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நான் அவங்களுக்கு ரூல் பண்றதுக்கு நான் உங்களுக்கு அலோவ் பண்றேன்னு சொல்லிட்டு இல்லீகலா, ஓகேங்களா, ஒரு வஞ்சகத்தோட ராபர்ட் கிளைவுக்கு அவங்களுக்கு அக்ரிமெண்ட் போடப்பட்டது. இப்போ இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டு நான் சொல்லும் போது நீ ஏன் பக்கம் வா அப்படின்னு சொல்றாரு ராபர்ட் கிளைவ். சரின்னு சொல்லிட்டு மிர் ஜாஃபர் அமைதியாக, அவருக்கு அவ்வளோ பெரிய ஊர் கிடைக்குதுங்க, அப்போ அவருக்கு சந்தோஷமா இருப்பாரு. அப்போ என்ன பண்றாங்க, சிராஜுத்தவுலாவை வந்து ராபர்ட் கிளைவ் வந்து போர் கூப்பிடுறாரு. போர் கூப்பிடும் போது 1757 கரெக்டா சொல்ல போனா டேட்டோட படிக்கணும், ஜூன் 23, ஓகேங்களா? பிளாசி போர் நடக்குது ராபர்ட் கிளைவோடைய படைக்கு சிராஜுத்தவுலாவுக்கு. கொஞ்ச நேரம் படைக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும்போது, நெஞ்சு நிமித்தி எல்லாரும் இருக்கும்போது திடீர்னு அப்படியே யாரு சிராஜுத்தவுலாவில் இருக்கக்கூடிய நிறைய படை வீரர்கள் அப்படியே நகர்ந்து எங்க வந்துட்டாங்க, பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்துட்டாங்க. சிராஜுத்தவுலாவுக்கு ஒரே ஆச்சரியம், ஓகே என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது மிர் ஜாஃபர் விலை போகி விட்டான், வஞ்சகன், முடிஞ்சு போச்சு. இப்படிதான் ராபர்ட் கிளைவ் பிளாசி போர்ல ஜெயிச்சிருப்பாரு, பிரிட்டிஷ் ஜெயிச்சு. சரி சார், அப்போ பக்சர் போர் நடந்தது. அடுத்து என்னன்னா சிராஜுத்தவுலாவுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரியான விஷயம் மிர் ஜாஃபருக்கு நடந்தது. ஏன்னா மிர் ஜாஃபருக்கு அவன் பையன் ஆட்சிக்கு வரணுமா அவனுடைய மருமகன் ஆட்சிக்கு வரணுமா சண்டை நடந்துட்டு இருந்தது. அதுல மருமகனை விலைக்கு வாங்கியது பிரிட்டிஷ் அரசாங்கம். இதே மாதிரி ஓகே. இப்ப மிர் ஜாஃபருக்கு கிட்ட இருந்து வஞ்சகம் பண்ணி மிர் காசிம், அடுத்த கதை எப்படி போகுது பாருங்க, ஓகேங்களா? மிர் காசிம் வந்து இப்போ ஆட்சிக்கு வராரு, ஓகே. இப்போ இப்போதைக்கு சிராஜுத்தவுலாவும் அவுட்டு, மிர் ஜாஃபரும் அவுட்டு. இப்போதைக்கு ஆட்சியில் இருக்கிறது கல்கத்தா பகுதியில் மிர் காசிம், ஓகேங்களா? மிர் காசிம் இதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த போருக்கு முன்னாடி வரைக்கும் மிர் காசிம் ரூல் பண்றாரு. மிர் காசிமுக்கு பிரிட்டிஷ்காரன் நிறைய தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தான். என்னதான் உன் பேச்சுக்காக நான் மன்னராக இருந்தா நீ எது சொன்னாலும் நான் கேட்க முடியாது, ஓகேவா? அந்த ஆணவம் பிரிட்டிஷ் நம்ம அரசாங்கம் மன்னர்கிட்ட இருந்தது, ஓகேங்களா? பார்க்கும்போது மிர் காசிம் என்ன பண்ணாருன்னா அவரு, அப்புறம் அவாதுடைய நவாபு, ஓகேங்களா, அப்புறம் வந்து முகலாய மன்னர் ஷா ஆலம், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. இந்த கூட்டணிக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் நடந்த ஒரு போர் தான் பேட்டில் ஆஃப் பக்சர், ஓகேங்களா? பக்சர் போர், ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த போர் வந்து பக்சர் போர். இதுக்கும் டேட்டு படிக்கணும், அக்டோபர் 22. திருப்பி சொல்றது, தயவு செஞ்சு டேட்டு படிச்சிருங்க, ஓகேங்களா? கேள்வி கேட்பாங்க, PCSI ரிப்பீட்டடா இந்த டேட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. திருப்பி சொல்றோம்னா காரணம் இருக்கு, ஓகேங்களா? 57 ஜூன் 23 பிளாசி போர், 64 அக்டோபர் 22 பக்சர் போர். மனப்பாடமா இருக்கணும், தூக்கு தெளிப்பிட்டான்னு சொல்லணும், அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சு போச்சா? இப்போ யார் ஜெயிக்கிறா? டெஃபினட்டா யார் தான்? பிரிட்டிஷ் அரசாங்கம் ஜெயிக்கிறாங்க. இதோட மிர் காசிம் அவங்களுடைய டாபிக் முடிஞ்சு போச்சு. பிரிட்டிஷ் அரசாங்கம் ஃபுல்லா யார் கண்ட்ரோல்ல வருது? சரி, கல்கத்தா பகுதி ஃபுல்லா பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் வருது. இந்த போர் முடிஞ்ச அடுத்த வருஷமே 1765 கல்கத்தா பகுதியில இரட்டை அரசாங்கத்தை கொண்டு வராரு. யாரு? ராபர்ட் கிளைவ். ஞாபகம், இதுதான் கதை.
கல்கத்தா பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வஞ்சகத்தினால் வந்து கைக்கு வருதுன்னு பார்த்துப்போம். இதே கதை தான் எங்க நடக்கும், மெட்ராஸ் நடக்கும். அதுக்கு பேர் தான் கர்நாடகா போர். ஓகேங்களா, வருது பின்னாடி கொஸ்டின் வருது பார்க்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்க, பக்சர் போர் நடந்த ஆண்டு, அவ்வளோதான். நம்ம கதையே சொல்லியாச்சு, டேட்டோட பிடிச்சாச்சு, ஆண்டை தான் ஒரு மேட்டரா. ஓகே, இந்த சி ஆன்சர் 1764. ஓகே, அடுத்த கொஸ்டின் இல்லாமல் அடுத்த கொஸ்டின், டேனியர்களின் தலைமை இடம். நான் சொன்னேன் எத்தனை பேர் வந்தாங்க, 5 பேர் வந்தாங்க சொன்னேன். டச்சுக்காரர்கள் அப்படின்னா நெதர்லாந்து பகுதியை சேர்ந்தவர்கள். திருப்பி சொல்றேன், ஆங்கிலேயர்கள்னா பிரிட்டிஷ்காரங்க இங்கிலாந்து, பிரெஞ்சுக்காரங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள், போர்ச்சுகீசியர்கள்னா போர்ச்சுகல், டேனியர்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டென்மார்க்கை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா, டென்மார்க். டச்சுக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா, டச்சுக்காரர்கள் தான் எந்த ஊருக்காரரு, நெதர்லாந்து. ஓகேங்களா, இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கூடாது. டச்சுக்காரங்கன்னா எந்த ஊரு, டேனியர்கள்னா எந்த ஊர், அந்த கான்செப்டை மறந்துடாத. ஓகேங்களா, இப்போ இந்த டேனியர்கள் தலைமையிடமா எங்க வச்சிருந்தாங்க, டேனியர்கள்னா இந்த பகுதியில கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்கத்தா பகுதியில ரூல் பண்ணுவாங்க. கல்கத்தாவில நம்ம ஊர் தஞ்சாவூர் பக்கத்துல தரங்கம்பாடி அந்த ஊர்ல ரூல் பண்ணுவாங்க. அப்போ தலைமையிடம் தான் கேட்குறாங்க, செராம்பூர். கல்கத்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செராம்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் அவங்களுடைய கேபிட்டல், டேனியர்களோட கேபிட்டலாக இருந்தது. ஏன் சார் வரலாற்றில் டேனியர்களை வச்சு நம்ம பெரிய அளவுக்கு படிக்கிறோம் அப்படின்னா உண்மையாக படிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா டேனியர்கள் பின்னாட்கள் தங்களுடைய கம்பெனியை பிரிட்டிஷ்க்கு வித்துட்டு போயிடுவாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க, உண்மையாவே டேனியர்கள் வந்தது வியாபாரத்து கிடையாது, அவங்களுடைய மதத்தை பரப்பணும். எல்லாருமே மதத்தை பரப்ப தான் வந்தாங்க. ஆனா பிளஸ் ஒரு வணிக நோக்கமும் அவங்க மைண்ட் செட்ல இருந்தது, பிரெஞ்சுக்காரங்க ஆங்கிலேயர்கள் எல்லாத்தையுமே. ஆனா டேனியர்கள் கிட்ட அது இல்லை, வெறும் மதத்தை மட்டும் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதனால ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. திருப்பி மூட்டையை முடிப்பதா எடுத்துக்கொண்டு அவங்க ஊருக்கே போயிட்டாங்க. டேனியர்களுடைய தலைநகரம் செராம்பூர், கல்கத்தா பக்கத்துல இருக்கு. சரிங்களா, அவங்க தான் தரங்கம்பாடியில் ஒரு கோட்டையும் கட்டியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து அல்மெய்டா பின்பற்றிய கொள்கை. என்ன சார் வெறும் அல்மெய்டா அப்படின்னா அல்போன்சா டி அல்மெய்டா, ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல. ஓகேங்களா, அப்போ அந்த அல்மெய்டா, சாரி பிரான்சிஸ் டி அல்மெய்டா. ஓகேங்களா, அல்போன்சா டி அல்புகர்க் அவரு நம்ம 2வது கொஸ்டின்ல பார்த்தோம்ல. உண்மையாவே உருவாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா அல்போன்சா டி அல்புகர்க். இவர் என்ன அல்மெய்டா அப்படின்னா பிரான்சிஸ் அல்மெய்டா. அதனாலதான் வி ஃபேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா, வி ஃபேன், அதுல எஃப்ஆர் இவர் தான், பிரான்சிஸ் டி அல்மெய்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன கொள்கையை பின்பற்றினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல நீர் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளூ வாட்டர் பாலிசி. அப்படின்னா என்ன சார் நீல நீர் கொள்கை அப்படின்னா, நம்ம இந்தியா மேப் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரே விஷயம் தான், இந்த பகுதியில் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ரூல் பண்ணும்போது எல்லாருமே கடந்து வரணும், இப்படிதான் இதை கடந்து தான் வரணும். அப்போ இந்த இடத்துல இந்த அரபிக்கடல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல், இந்த எல்லா பகுதியையும் என்ன செஞ்சிருப்பாருன்னா அவருடைய படையை நிறுத்தி ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருப்பாரு. எல்லாருடைய படையும் நிறுத்தி, கப்பல் படையை அந்த இடத்துல நிறுத்தி ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாரு. ஓகேங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ வாட்டர் பாலிசி. ஓகேங்களா, கப்பல் படையை வந்து வலிமைப்படுத்துவது தான் நீல நீர் கொள்கை. அவர் பிரான்சிஸ் டி அல்மெய்டா தான் உருவாக்குவார், பிரெஞ்சுக்காரங்க உருவாக்குனது தான். ஓகேங்களா, அடுத்து நான் சொல்லிட்டேன் பிளாக் ஹோல் டிராஜடி, இருட்டு அறை துயர சம்பவம். ஓகேங்களா, இருட்டு அறை துயர சம்பவம் எந்த ஆண்டு நடைபெற்றது, அதே வருஷம் என்னைக்கு பக்சர் போர் நடைபெற்றதோ, திருப்பி சொல்றேன், எந்த வருஷம் பக்சர் போர் நடைபெற்றதோ அதுக்கு முந்திர வருஷம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு முந்திர வருஷத்துல நடக்குது அப்படி பார்த்தா இருட்டு அறை துயர சம்பவம் நடக்குது. நான் சொன்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். 146 பேர் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போடுவாங்க அந்த ரூமுக்குள்ள, சின்ன ரூமுக்குள்ள. 123 பேர் வந்து மூச்சு முட்டி இறந்து போறாங்க. ஓகேங்களா, ஈஸியானதுன்னு. பக்சர் பிளாசி போர் இந்த வருஷம், பக்சர் போர் இந்த வருஷம், பிளாசி போருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ரைட்டா, அடுத்து ட்ரீட்டி ஆஃப் அலி நகர் என்னைக்கு சைன் பண்ணாங்க? அலி நகர் நான் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்டே சொன்னேன். பிப்ரவரி 9, 1757 ஆண்டு ட்ரீட்டி ஆஃப் அலி நகர் சைன் பண்ணப்பட்டது. ஓகே, அலி நகர் உடன்படிக்கை வந்து யாருக்கும் சொன்ன, நம்ம பிரிட்டிஷ்காரங்களுக்கும் சிராஜுத் தௌலா அவங்களுக்கும் சைன் பண்ணுவாங்க. அந்த உடன்படிக்கையெல்லாம் மீறும் போதுதான் சண்டையே வருது. ஓகேங்களா, அந்த ஒரு கதையே எல்லாத்துலேயுமே பொருந்திருது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், அடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு. ஓகே, என்ன சார் அடையாறு போர்? அடையாறு இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே, உடனே சிங்கப்பட சீன் ஞாபகம் வரும் சார். அம்பத்தூர் இருக்க அடையாறு கொண்டு வந்தது இந்த சீன் ஞாபகம் இருக்கா? அந்த இவரு பேர் என்ன, சிங்கம் சூர்யா இருக்கும்போது ஒருத்தன் ஃபோனை திருடிட்டு அது ஏதோ பொண்ணு கடத்துற கேஸில் அம்பத்தூர் இருக்க அடையாறுக்கு வரும்போது நான் ஃபோனை திருப்பி கொடுத்துட்றேன். இந்த மாதிரி தான் ஒரு சீக்வன்ஸ் போகல. இந்த இடத்துல தான் இந்த அடையாறு. அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஏதாவது தெரிஞ்ச ஏரியா தான், பெரிய ஏரியா, அடையாறு ஆறு ஓடக்கூடிய ஏரியா. அந்த அடையாறு இடத்துல வந்து ஒரு பெரிய போர் நடந்தது.
அந்த போர் வந்து என்ன போர்னு தெரிஞ்சுக்கணும். அது ஃபர்ஸ்ட் எந்த வருஷம் நடைபெற்றது அப்படின்னா 246 நடைபெற்றது. சரிங்களா? இது சார் அந்த போர் நடைபெற்றதுன்னா அது தெரியறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கர்நாடக போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடந்தது. 1 2 3 ஓகேடா, மொத்தம் 3 போர் நடைபெறும். கர்நாடக போர் 1, கர்நாடக போர் 2, கர்நாடக போர் 3. 1740 இருந்து 1763 வரைக்கும் நடைபெறும். இதுலதான் ராபர்ட் கிளைவ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கதாநாயகனே உருவாகிறாங்க. அதுக்கு முன்னாடி ராபர்ட் கிளைவ்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கிளர்க்கு, அவங்க அப்பாவால விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நபர். யோசிச்சு பாருங்க, அவர் அப்பா வந்து பெரிய ஒரு பணக்காரரு. ஏன்னா ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு முன்னேறின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஒன்றுத்துக்கும் உதவாம பாட்டுக்கு வந்துருப்பான். ஓகேவா, ஒன்றுக்கு உதவ மாட்டப்போ இந்தியாவுக்கு போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் அடிச்சு விளையாட்டு வெளியே அனுப்புற மாதிரி அவங்களையும் வெளியே அனுப்பியிருக்காங்க. இங்கே வந்து பயப்புல வந்து ஒரு ஸ்கெட்சி போட்டு கொடுத்துருக்கு, எப்படி நீங்கள் போகிறத செய்யலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உடனே எல்லா இந்த தளபதி வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க, நீ சாதாரண கிளர்க்குடா உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன், அந்த போரில் நீங்கள் ஜெயிச்சிருங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா டைலாக் பேசியிருக்காரு. சரி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவ்வளோ ஸ்கெட்ச் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்கெட்ச் போட்டதில் ஜெயிச்சிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதுக்கப்புறம் ராபர்ட் கிளைவ் தான் மெட்ராஸில் என்ன சொன்னாலும் அந்த மாதிரி தான் இந்த போரில் ஆற்காடு வீரராக அறியப்பட்டவர் ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா, இந்த போரில் நடக்கக்கூடியது. ஓகே, எனவே கர்நாடக போர் 1 2 3 ஒவ்வொரு போரும் ஒவ்வொரு காரணம் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் முதல் போர் வந்து ஆஸ்திரிய வாரிசுரிமைக்காக போர் நடைபெறும். 2வது போர் வந்து கர்நாடக நவாபுடைய வாரிசுரிமை. ஓகேங்களா, 3வது போர் 3வது போர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 ஆண்டு போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடக்கும், ஐரோப்பாவில் நடக்கும். அந்த போருடைய விளைவு இந்த ரெண்டுமே இங்கே நடைபெறும். ஓகே ரைட். இப்போ இதில் ஒரு இடத்துல தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அடையாறு போர், ஆம்பூர் போர், ஓகேங்களா, வந்தவாசி போர் இதெல்லாம் நடைபெறும். ஓகேங்களா, அதில் அடையாறு போர் எந்த வருஷம் கேட்பாங்க, 1746. ஓகேங்களா ரைட். கர்நாடக போர் நம்ம கிளாஸில் படிச்சிருப்போம், ரொம்ப பெருசு. ஓகே, அடுத்து வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது யார், கொண்டு வந்தது யார் அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். எப்போ பக்சர் போர்ல ஜெயிச்சாங்களோ ஜெயிச்ச அடுத்த வருஷமே, பக்சர் போர்ல ஜெயித்த அடுத்த வருஷமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1765 என்ன பண்ணியிருப்பாங்க, இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க. ஜெயிச்சது 1764. ஓகே, பக்சர் போர். அடுத்த வருஷமே இரட்டை ஆட்சி கொண்டு வராங்க. கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க, ராபர்ட் கிளைவ். அவர் தான். எந்த வருஷம் 1925. ராபர்ட் கிளைவ் சொன்னோம்ல, சாதாரணவராக இருந்தவர். மெட்ராஸோடைய வெற்றியின் காரணமாக தான் அவரை ஃபோன் போட்டு துரையை கூப்பிட்டுருக்காங்க. சொன்னோம்ல, கல்கட்டாவுக்கு போறாங்க. சரி சார், இந்த இரட்டை ஆட்சி எங்கேயோ நான் ஒழிக்கப்பட்டதுன்னு படிச்சிருக்கேனே, எங்கேயோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் 1772 அந்த ஆண்டுல இந்த இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டது. ஓகேங்களா, வாரன் ஹாஸ்டிங்ஸ் வந்து ஒழிச்சிருப்பார். கொண்டு வந்தது ராபர்ட் கிளைவ், ஒழிச்சது வாரன் ஹாஸ்டிங்ஸ். முடிஞ்சு போச்சா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டினுக்கான ஐரோப்பியருடைய வருகை. அதுவும் ஆங்கிலேயரை மையமாக வச்சுதான் அந்த ஐரோப்பியருடைய வருகையே இருக்கும். சரிங்களா, பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஆங்கிலேயருக்கு போர் நடந்ததுக்கு கர்நாடக போர் ரொம்ப முக்கியம். அதில் ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். மெயினாக ஆங்கிலேயர்களை மையமாக வச்சுதான் இந்த போர் நடக்குது. இது வந்து லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொல்லுங்க. அந்த கொஸ்டின், இந்தியாவில் ஆனந்தரங்கர் எந்த பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார்? ஓகேவா, ஈஸியான கொஸ்டின். அடிச்சு தூக்கி போட்டு பேரலாம். சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. ஆனந்தரங்கர் நாமம் போட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் டைரி, இந்தியாவின் பெப்பிசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஆனந்தரங்கரை பற்றி கேட்குறாங்க. அவர் வந்து எந்த பிரெஞ்சு வர்த்தகத்தில் வந்து மொழிபெயர்ப்பாக இருந்தார்? ஓகே, ஆன்சர் சொல்லுங்க. லாஸ்ட்டாக ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன், அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுங்க. முதல் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? முதல் கொஸ்டின், டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? முதல் கொஸ்டின். அடுத்து, வாஸ்கோடகாமா தமிழ் இந்தியாவில் ஒரு இடத்துக்கு வந்து இறங்கியிருப்பாரு. அந்த இடத்துடைய பெயர் என்ன? அந்த ஊர்ல யார் மன்னரா இருந்தா? கமெண்ட் பண்ணுங்க. 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின், பிரெஞ்சுக்காரர்களுடைய கோட்டை எந்த ஊர்ல இருக்கு? அந்த கோட்டைக்கு பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம். ஓகே, பிரெஞ்சுக்காரர்கள் ஒரு கோட்டை கட்டியிருப்பாங்க. அது எந்த ஊர்ல இருக்கு? அந்த கோட்டையுடைய பெயர் என்ன? பிரெஞ்சுக்காரங்க. ஓகேங்களா, 3 கொஸ்டின் முடிச்சது. அடுத்து 4வது கொஸ்டின், இந்த இதில் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளாசி போர் எந்த ஆண்டு எந்த டேட்டோட சொல்லுங்க. பிளாசி போர் எந்த ஆண்டு எந்த டேட்டோட சொல்லுங்க. ஓகேங்களா, 5வது கொஸ்டின், பக்சர் போர் நடைபெற்றதுல பக்சர் போர், அந்த பக்சர் போர்ல 3 பேர் சேர்ந்து தான் பிரிட்டிஷ் கூட சண்டை போடுவாங்க. 3 இந்திய மன்னர்கள் சேர்ந்து தான் பக்சர் போர்ல சண்டை போடுவாங்க. அந்த 3 இந்திய மன்னர்கள் யாரும் சொல்லிட்டு 5 கொஸ்டின், அருமையான கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இந்தியாவில் கிளர்ச்சிகள் ஏற்படுதுங்க, அந்த கிளர்ச்சிகளை வச்சு இருக்கும். ஓகேங்களா,
மெயினாக தமிழ்நாட்டுடைய கிளர்ச்சிகள் சம்மந்தமாகவும் இந்தியாவுடைய கிளர்ச்சி சம்மந்தமாகவும் கொஸ்டின் இருக்கும். அது அடுத்த எபிசோடில் படிச்சுக்கோங்க. அது பூலித்தேவர், அப்புறம் 1857 புரட்சி இதெல்லாம் இருக்கும்ல, அதை படிச்சுக்கோங்க. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.